இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உள்ள போலாமா? என்ன கேட்ல செக்யூரிட்டி யாருமே இல்ல, பப்ளிக் எக்ஸாம் வேற வருது, இப்படியே கேட் திறந்து விட்டு போவாரு? சரி வா, உள்ள போய் என்னன்னு கேட்கலாம் வா. அது என்ன விஷயம் தெரியலப்பா. என்ன இது ஸ்கூல் டைம்ல எதுக்கு இப்படி கூட்டமா நிக்கிறீங்க? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உள்ள போக மாட்டீங்களா? மேடம் 10th பப்ளிக் கொஸ்டின் நைட்டு திருடு போச்சு மேடம். திருடு போயிடுச்சா? என்னது? நைட்டு இங்கே தான் மேடம் நாங்க இருந்தோம். எப்படியோ உள்ள புகுந்து பீரோவை உடைச்சு கொஸ்டின் பேப்பர் பண்டல் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க மேடம். மொத்த பண்டலையும் காணோம் மேடம். என்ன டீச்சர் சொல்றீங்க? அக்கா, ரூம் பீரோல திறந்தே கிடக்குக்கா. செக்யூரிட்டி என்னங்க இதெல்லாம்? எப்படி இப்படி எல்லாம் நடந்துச்சு? சார் இந்த மாதிரி நடக்கூடாதுன்னு உங்களை செக்யூரிட்டிக்கு போட்டதா? இப்ப எல்லா கொஸ்டின் பேப்பரும் தொலைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது இல்ல சார். சார் என்ன சார் இது ஒரு பதிலா? நிஜமா நான் கதவை விட்டு நகரவே இல்ல சார். எப்ப வந்தாங்க எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல சார். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம ஸ்கூலுக்கு முதல் தடவை எக்ஸாம் சென்டர் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அப்படி நடந்தா என்ன ஆகும்னு தெரியல. ரத்னா சரி இரு, என்ன பண்ற? பரணி, இங்க இங்க ஒரு தப்பு. ரத்னா ஒண்ணு இல்ல, நான் பேசுறேன். சிஸ்டர் நான் அறிவு பேசுறேன். ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு. அறிவு பெரிய பிரச்சனையா? ஆமா சிஸ்டர், இங்க எக்ஸாம்க்கு வச்சிருந்த கொஸ்டின் பேப்பர்லாம் காணாம போச்சு. ஐயோ, ஹலோ, திருச்செந்தூர் போலீஸ் ஸ்டேஷன் சார். நான் திருச்செந்தூர் ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், எங்க ஸ்கூல்ல பப்ளிக் எக்ஸாமுக்கு வச்சிருந்த மொத்த கொஸ்டின் பேப்பரும் காணாம போயிருச்சு சார். என்னங்க சொல்றீங்க? சரி நீங்க இருங்க, நான் ஐயா கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் சொல்றேன். சர்வால் நயா என்ன சொல்லுதா? சர்வால், நம்ம ரத்னா பாப்பா வேலை பார்க்குற ஸ்கூல்ல பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மொத்தம் திருட்டு போயிடுச்சான். என்னையா சொல்லுங்க? கொஸ்டின் பேப்பரை காணுமா? ஆமாண்டா, நிஜமாதான். அறிவு முழு விவரத்தையும் இப்பதான் சொன்னாரு. இப்ப எப்படி சண்முகத்தை கிட்ட சொல்றது? இன்ட்ரோகேஷன் நடக்கிறப்ப எதுவும் பண்ண முடியாதுல, அவன் வெளியே வந்தாதான் பேச முடியும். இப்ப என்னடா பண்ணலாம்? பாவம் ரத்னா தவிச்சு போய் நிக்கிறா. நம்ம உடனே கிளம்பணும். சரி நம்ம கிளம்பலாம். முப்படாது ஒண்ணு செய்யும். சமூகம் வெளியே வந்ததும் விவரத்தை சொல்லி அவனை நேரா ஸ்கூலுக்கு வர சொல்லிடும். சரிங்களா? சரிங்க சர்வால், நீங்க போங்க. அப்புறம் 2 பிசியை வர சொல்லுங்க என்னோட. சரிங்க சார், சீக்கிரமா வரேன். பாப்போம். ரத்னா இல்ல ரத்னா, எப்படி இல்ல 50 கொஸ்டின் பேப்பரையும் பாதுகாப்பு வச்சிருந்திய? மாமா பாதுகாப்பதான் மாமா வச்சிருந்தேன், போட்டு உடைச்சு எடுத்திருக்காங்க மாமா. அழாதடி ரத்னா, பாத்துக்கலாம் விடு. பயமா இருக்குட்டி. இந்த ஸ்கூலோட பேரு என்னோட பேரு, இது எல்லாமே கெட்டு போகும். பள்ளி கல்வித்துறைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேனே தெரியலட்டி. சரி சரி, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இந்த நிலைமையில நீ அழாம இருக்கணும், புரியுதா? நீ தைரியமா இருடி. ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட விட்டு வைக்காம மொத்தமா பண்டலோட திருடிட்டாங்கட்டி. சரிம்மா சரி, ஒரு விஷயம் நடந்து போச்சு. அழறதுனால அதை சரி பண்ண முடியுமா? பாண்டி இருக்கான், சண்முகம் இப்ப வந்துருவான். எல்லாத்தையும் சரி பண்ணலாம். நீ தைரியமா இரு முதல்ல. இல்ல சிஸ்டர், இவ அழுகிறத பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல அறிவு, அதெல்லாம் பரணி பாத்துப்பா. நீ முதல்ல கொஸ்டின் பேப்பர் எங்க வச்சிருந்தீங்க காட்டு. வாங்க. யாரும் உள்ள வர வேண்டாம். ஃபாரன்சிக்ல இருந்து வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். மோப்பனாயும் வர வைக்கணும். அது வரைக்கும் ஸ்கூல்ல இருந்து யாரையும் உள்ள வர வேணாம்னு சொல்லுங்க. சரி பாண்டி. சார் வணக்கம் சார். போட்டோகிராஃபரா? ஆமா சார். டிஸ்டிங்க்கு ஆள் வரலையா? இல்ல சார், நான் மட்டும் தான் சார் வந்திருக்கேன். சரி, எதையும் கலைச்சிடாம எடுங்க. ஓகே சார்.
வேற யார் யார் இங்க கூட இருந்தது? நம்ம செக்யூரிட்டி மட்டும்தான் நேத்து இங்க இருந்திருக்காரு. சரிங்க வாங்க, நீங்க போட்டோ எடுத்துட்டு வெளியே வந்துருங்க. ஓகே சார். செக்யூரிட்டி இவர்தான். என்னாச்சுக்கா? கொஸ்டின் பேப்பர்லாம் திருடி போயிடுச்சிட்டு. முத்துப்பாண்டி அறிவு அங்க உள்ள போயிருக்காங்க. மாமா உள்ள இருக்காங்க. எதுக்கும் கவலைப்படாத, நான் போய் பாக்குறேன். என்னாச்சு மாமா? அக்கா ஃபோன் பண்ணா நான் அடிச்சு பிடிச்சு ஓடி வரேன். ஒண்ணுமே புரியலையே, யார் இதை செஞ்சிருப்பான்னு தெரியல. இப்பதான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணன் இன்னும் வரலையா மாமா? அவனுக்கு இன்னும் அங்கே இன்ட்ரோகேஷன் முடியல, ஸ்டேஷன்ல தான் இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். பாருங்க சர்வால், ஒன்றை மட்டும் உறுதியா சொல்லுதேன். எங்க வீட்ல இருந்து அந்த பாண்டியம்மாவை தப்பிக்க வச்சு கூட்டு போனது அந்த சவுந்தர பாண்டி தான். அதுல எந்த டவுட் இல்லை எனக்கு. டவுட் யார் மேல வேணாலும் வரலாம். சாட்சி வேணும். சாட்சி உங்ககிட்ட இருக்கா? அந்த சாட்சிலாம் இருந்திருந்தாதான் முத்துப்பாண்டி நேரம் இந்த கேஸை முடிச்சிருப்பானே. சர்வால், சர்வால், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சர்வால். வரேன் போ. யோ, இன்டர்ரோகேஷன் நடந்துருக்குன்னு தெரியல, அப்புறம் என்ன? சர்வால், கோச்சுக்காதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். பிரசிடென்ட் சர்வால்கிட்ட தெரியப்படுத்தணும். அதுக்காக இன்டர்ரோகேஷன் நடக்கிறப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுவியா? அறிவில்லை உனக்கு? என்ன விஷயம் சொல்லு. சர்வால், பிரசிடென்டோட தங்கச்சி வேலை பார்க்கறதுல அந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனை. அதை அவர்கிட்ட சொல்லணும். ரொம்ப அவசரமா? ஆமா சர்வால், ரொம்ப ரொம்ப அவசரம். நம்ம இன்ஸ்பெக்டர் சர்வாலே ஸ்கூலுக்கு தான் போயிருக்காரு. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் என்கொயரி முடிஞ்ச அப்புறம் தான் விஷயத்த சொல்ல முடியும். போதுமா? சர்வால், ஸ்கூலு நீங்க யோ, சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு பேசிக்கிட்டே போற. அக்யூஸ் கிட்டலாம் விஷயத்த சொல்ல முடியாது. போ, போய் டீ வாங்கிட்டு வா. ஏய், எனக்கு மட்டும் போ. என்ன நடந்துச்சு சார்? கொஸ்டின் பேப்பர்லாம் திருட்டு போயிருக்கு. வாங்க போய் பார்க்கலாம் சார். வாங்க. வாங்க சார், இதோ இந்த ரூம்ல தான் சார் எல்லாமே திருட்டு போயிருக்கு. உள்ள வாங்க சார். இதோ இங்கே தான் சார் இருந்திருக்கு. இந்த பீரோல தான் எல்லாத்தையும் வச்சிருந்தாவ.